மற்றொரு முக்கிய செய்தி, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் பகுதியில் ஒரே நாளில் பெண் உதவி ஆய்வாளர் உட்பட 8 பேரிடம் நகை பறிப்பு சம்பவம் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவலர் உட்பட யாருக்கும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நேற்று ஒரே நாளில் சென்னையில் முக்கிய பகுதிகளில் 8 இடங்களில் நகை பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காங்க, விவரங்கள்? வணக்கம். இந்த தாம்பரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக திமுக அரசிற்கு பல்வேறு வலியுறுத்தல்களையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கிறது என்றும், நேற்று ஒரே நாளில் சென்னை தாம்பரம் காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உட்பட்ட 8 நகைப்பறிப்பு சம்பவங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நகைப்பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கு காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்ட ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு திமுகவின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.